பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் சந்திக்கும்படியாய் இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படியாய் வாழ்நாளில் ஒரு வருஷத்தை கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிறார். அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் உங்களோடு நான் என்ன பேச வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபித்த போது, நாம் உள்ளே இருக்கிறோமா புறம்பே இருக்கிறோமா, இதைத்தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னான். ஏன்னா அநேக நேரங்களில் இதுதான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. என்னென்னமோலாம் தெரியுது. இன்றைக்கி ஒரு பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்டால் சொல்லுவாங்க, உனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியாது அப்படிம்பாங்க. ஏன்னா மனுஷனுக்கு எல்லாவற்றையும் தெரிகிற அளவிற்கு இன்றைக்கு கைக்குள்ளே உலகத்தை வைக்கிற அளவிற்கு ஒரு செல்ஃபோனில் எல்லாவற்றையும், ஒரு சமையல் தெரியாத பொண்ணை கேட்டால் கூட இதுக்கு சமையல் வேணால் செல்ஃபோனில் பார்த்துருவேன். அதே போல் ஒரு பொருளை புதிதாக வாங்கினா இதை எப்படி உபயோகப்படுத்துறது, இதை குறித்த காரியங்கள் எல்லாம் கைக்குள்ளே இருக்குது, பைக்குள்ளே இருக்குங்கிறோம். ஆனால் அறிய வேண்டிய காரியம் ஒன்று, நாம் உள்ளே இருக்கிறோமா புறம்பே இருக்கிறோமா. என்றைக்கு நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்துட்டேன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த உலக வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் அது நமக்கு தெரியும். ஏன்னா சங்கீதம் 90:10 வாசிக்கிறோம், எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், கூடிப்போனால் பலத்தின் மிகுதினால 80 வருஷம். அதில் கூட மேன்மையானது எதுன்னு சொன்னால் வருத்தம், சஞ்சலம், அது சீக்கிரமாய் கடந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த வாழ்க்கைக்கு பின்னாடி நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதனால தான் இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது சொன்னார், யோவான் 14ஆம் அதிகாரத்திலே மிக அழகாக சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கட்டும், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க, என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நிப்பாட்டலை. நான் போய் உங்களுக்கொன்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் திரும்பவும் வந்து நான் எங்கே இருக்கணும் அதே இடத்துல உங்களையும் சேர்த்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆகையினால நாம் அவரோடு இருக்க போகிறோமோ புறம்பே இருக்க போகிறோமோ. இந்த வருஷத்தில் அநேக பல தீர்மானங்களை எடுத்து 31ஆம் தேதி இரவில் அவங்கவுங்க ஆலயத்தில் ஒவ்வொரு தீர்மானம் எடுத்திருப்பீங்க. ஆண்டவரே, இது வரைக்கும் நான் ஆராதனை கூட பல நேரம் வராமல் வெளியே இருந்திருக்கேன், பல காரியத்தில் இருந்திருக்கேன், இனிமேல் ஒரு காரியத்தை கூட மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு பொருத்தனை கூட செய்திருப்பீர்கள். செய்து ஆனால் சில நேரத்திலே நம்ம வெளியே வந்தோன்னா பல சூழ்நிலைகளை மாறி போயிடுவோம். அதனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, நாம் புறம்பாய் இருக்கிறோமா அல்லது உள்ளே ஆண்டவரோடு இருப்பதற்கு தகுதி பெற்றிருக்கிறோமா, இதை நாம் ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். தயவு செய்து உங்களுடைய வேதத்தை எங்கே இருந்தாலும் மறக்காமல் தேடி கையில் எடுத்து யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து எல்லாரும் திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிறவர்கள் எழுந்து நம்மளும் நீங்களும் நானும் பாட போகிறோம். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கல்வனையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டான், கைவிடவே மாட்டான், கைவிடவே மாட்டான். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கல்வனையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டான், கைவிடவே மாட்டான், கைவிடவே மாட்டான். கலங்காதே மகளே,
கலங்காதே மகளே. மலைகள் பெயர்ந்து போகலாம், ஊர்கள் அசைந்து போகலாம். மலைகள் பெயர்ந்து போகலாம், ஊர்கள் அசைந்து போகலாம். மனதுருகோ தேவன் மாறிடவே மாட்டான், மாறிடவே மாட்டான், மாறிடவே மாட்டான். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கல்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டான், கைவிடவே மாட்டான், கைவிடவே மாட்டான். தீமைகள் உன்னை அணுகாது, துன்பம் உன்னை விடம் நெருங்காது. தீமைகள் உன்னை அணுகாது, துன்பம் உன்னை விடம் நெருங்காது. செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் காத்திடுவார், தூதர்கள் காத்திடுவார், தூதர்கள் காத்திடுவார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கல்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டான், கைவிடவே மாட்டான், கைவிடவே மாட்டான். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. எல்லாம் எடுத்திருப்பீங்க, வாசிக்க சொல்லட்டுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து. உங்கள் இருதயம் கலங்காது. நல்ல கவனிங்க. இந்த புதிய வருஷத்தில் அடியெடுத்து வச்சிருக்கிற நீங்க முதல்ல கலங்கக்கூடாது. ஆமென். ஏன்னா உங்கள் இருதயம் கலங்காதிருங்கன்னு மனுஷர்கள் சொல்லலை, நீங்க நம்புற சொந்தங்கள் சொல்லலை. நம்மையெல்லாம் உண்டாக்கின வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட வானாது வானங்களும் கொள்ளாதவர், வானவனது சிங்காசனம் பூமி எனது பாதப்படி என்று சொன்னவர், நமக்காகவே தன்னையே கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருந்தவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. ஏன்னா இந்த வருஷம் எப்படி இருக்குமோ, என்ன நடக்குமோ, இல்லை போன வருஷத்தோட கஷ்டமாக இருக்குமோ, இல்லை போன வருஷத்தோட இந்த வருஷத்தில் என்ன மாறிட போகுது அப்படின்னு பல காரியத்தில் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். முதலாவது ஆண்டவர் சொல்றார், உங்கள் இருதயம் கலங்கக்கூடாது. கண்ணு கலங்கலாம், ஆனால் இருதயம் கலங்கிடக்கூடாது. கண்ணு சில நேரம் பார்க்க ஒரு பெரிய காரியத்தை பார்த்தோன்னா கண் கலங்கும் தன்னை அறியாமலே. ஆனால் உங்கள் இருதயம் என்ன செய்யக்கூடாது? கலங்கிடக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார், நாம அவருடைய சீஷர்கள் தான், ஆகையினால நமக்கு அவர் சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. அது மட்டும் இல்லை, தேவனிடத்தில் அடுத்தாப்புல ஒரு காரியத்தை சொல்றார், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க. எனக்கு கண்பாலே நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்கள் இருதயம் கலங்கக்கூடாது முதல்ல. ஏன்னா எத்தனையோ பேர் போன வருஷம் இருந்தவங்க இந்த வருஷம் இல்லை, போன மாதம் இருந்தவங்க இந்த மாதம் இல்லை, ஏன் போன வாரம் இருந்தவங்க இந்த வாரம் இல்லை. அநேக நேரங்கள் அது நமக்கு தெரியறதில்லை.
நாம் உட்காந்து கலங்குறோம், புலம்புறோம், சில நேரத்தில் கண்ணீர் விட்டு அழுறோம். ஆண்டவர் சொல்றார், முதல்ல என்ன செய்யாதீங்க, கலங்காதீங்க, கலங்காதே, திகையாதே. நம்ம பார்த்து சொல்லியிருக்காருல, திகையாதே, கலங்காதே மகனே, நான் உன்னுடன் இருக்க பயம் ஏன்? உனக்கு ஏன் பயம்? ஏன்னா நம்மை விட்டு அவர் விலகவும் இல்லை, கைவிடவும் இல்லை, நம்ம கூட தான் இருக்கார். எப்பெல்லாம் இருக்கிறாரு? சங்கீதக்காரன் சொல்றார் 139ஆம் சங்கீதத்திலே அவர் சொல்றாரு, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும், அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகள் தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை எத்தனை பெரிய கிருபை பாருங்க. முதல்ல உங்க இருதயம் கலங்கக்கூடாது. நாம கூட இருக்கிறார். எப்பெல்லாம் இருக்கிறார்? நம்மை உண்டாக்கினவர் உறங்குவதும் கிடையாது, தூங்குவதும் கிடையாது. அது மட்டும் இல்லை, நாம் நடக்கும் போதும் சரி, படுத்திருக்கும் போதும் சரி, உட்கார்ந்திருக்கும் போதும் சரி, எழுந்திருக்கும் போதும் சரி. ஆமா, கர்த்தாவே என் கால்கள் சறுக்குகிறதுன்னு நம்ம சொல்லும் முன்னாலேயே அவருடைய கிருபை நம்ம என்ன செய்யுது? தாங்குகிறது. அதனால கலங்காதீங்க. அநேக நேரம் இந்த புது வருஷம் மாறினா எனக்கு என்னையா, மாறாட்டா எனக்கு என்ன, இருந்த கடன் மாறிட போதா, இருந்த வியாதி தீர்ந்துட போதா, இருந்த பிரச்சனை மாறிட போதா. நீங்கள் விசுவாசிக்கணும், கலங்கக்கூடாது. புது வருஷத்தில் அடியெடுத்து வைக்கும் போதே மனதுக்குள்ளே கலக்கத்தோடு வைக்கக்கூடாது. ஆண்டவரே எனக்கு ஒரு புது வாழ்வு தந்திருக்கிறீர். நானே பாடல, அநேக நேரம் பாடல, புது வாழ்வு தருபவரே, புது துகக்கம் தருபவரே, புது வாழ்வு தருபவரே, புது துவக்கம் தருபவரே, நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே, நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே, புது வாழ்வு தருபவரே, புது துவக்கம் தருபவரே, நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. புது வாழ்வு தருகிற தேவன் புது துவக்கத்தை தந்திருக்கிறார். போன வருஷம் கடைசியில் கூட புலம்பி இருப்போம், இனிமேல் நான் இருப்பேனா, இந்த வியாதியிலேருந்து பிழைச்சிருவேனா, இந்த வியாதியில தான் இருப்பனா, அடுத்த வருஷம் காண்பனா. ஆண்டவர் கிருபை நம்மை காண வைத்திருக்கிறார், நம்மை அடியெடுத்து வைத்திருக்கிறார். காரணம் என்ன? நம்ம கலங்கி நின்ற போதெல்லாம் கலங்காதேன்னு சொன்னவர், கலங்கக்கூடாதுன்னு சொன்னவர். உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், ஏன்னா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உண்டாக்கினவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஐயா கண்ணி வைத்து ஆலோசனை சொல்லுகிறவர் சொல்றார், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் உட்கார்ந்திருந்தாலும் எழுந்திருந்தாலும் உன் கூட தான் இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில அம்மா அப்பான்னு சொல்லு முன்னாடியே, வாயில பேச்சு வர்றதுக்கு முன்னாடியே, தத்தக்கா புத்தகான்னு பேசும்போது நீ என்னை அறிந்திருக்கிறீர். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதை கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும். இன்னைக்கு மனுஷன் கை வச்சா சந்தோஷப்படுறோம், சொந்தக்காரன் வந்து கையை பிடிச்சா சந்தோஷப்படுறோம். ஆனா ஆண்டவர் உண்டாக்கினவர் கரம் பிடிக்கிறார். அவர் தம்முடைய கரத்தை நீட்டி பயப்படாதே, ஏசாயா 41:13 படி, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்துக் கொண்டு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி தம்முடைய வலது கரத்தின் மேலும் ஓங்கிய தம்முடைய வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டு சொன்னார். ஆண்டவர் பயப்படாப்பா, நான் கூட இருக்கேன். நம்மளால சொல்ல முடியலையே, நாம் கலங்குறோம். அதான் ஆண்டவர் சொல்ல, இந்த வருஷத்தில் அடியெடுத்து வச்சுருக்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்குமோ அப்படின்னு பயப்படாதீங்க, குறைவெல்லாம் கர்த்தர் தீர்க்க போகிறார்.
உங்களுடைய கடன் பாரத்திலிருந்து மாற்றத்தை கொடுக்க போகிறார். ஆமென். உன் வியாதியின் கொடுமையிலிருந்து உன்னை விடுவிக்க போகிறார். ஆமென். உன் பிள்ளைகள் தீய பழக்கத்திற்கு அடிமையாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இந்த வருஷத்துல விடுதலையை கொடுப்பார். ஆமென். அதை நினைச்சு கலங்காதீங்க. ஏன்னா நம்மட சொல்றவர் யாரு? சாதாரணவாளர் இல்லை, நம்மை உண்டாக்கினவர், நமக்கு ஜீவனை தந்தவர், நமக்கு தயவு பாராட்டினவர், நம்ம இந்நாள் வரைக்கும் பராமரித்து காப்பாற்றினவர். அவர் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம்ப்பா, பயப்படாதீங்க, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக தேவனிடத்திலே விசுவாசமாய் இருங்கள். அது மட்டும் சொல்ல, என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். யோவான் 14 வாசிக்கிறோம், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள், நான் போய் என் பிதாவின் வீட்டில், அவர் சொல்றார் பாருங்க, என் பிதாவினுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். ஒருவேளை இந்த வருஷம் கூட அவருடைய வருகை இருக்கலாம். வருகிறேன்னு சொன்னவர் எல்லாரும் மனம் திரும்பிட்டும் தான் இன்னும் தாமதமா இருக்கார். பேதுரு சொல்லுகிறார், அவர் வாக்குத்தத்தத்தின்படி தாமதமாயிராமல், 1 பேதுரு 3:9 அவர் வாக்குத்தத்தத்தின்படி தாமதமாயிராமல் எல்லா மக்களும் மனம் திரும்பட்டும். இன்னும் கொஞ்சம் பேர் மனம் திரும்பிடட்டும். அவர் தாமதமாக இருக்க காரணம் அதுதான். ஒருவேளை இந்த வருஷம் கூட 1 பேதுரு 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தின்படி தாமதமாக இருக்கவே இல்லை, ஒருவரும் கேட்டு போகாமல். அதுதாங்க யாரு கேட்ட பேர் கூட, ஐயோ என் பிள்ளை இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் மனம் திருந்தி இல்லாமல், என் பிள்ளை இந்த வருஷமா திருந்திட மாட்டானா, என் புருஷன் இந்த வட்டமா திருந்திட மாட்டானா, என் மாமனார் இந்த வட்டமா திருந்திட மாட்டாரா, இன்றைக்கு எத்தனை பேர் கண்ணீரோடு அந்த புது வருஷத்துலேருந்து இருப்பீங்க. ஏன்னா என் பிள்ளை எந்நேரம் குடிக்கிறான் பிரதர். எத்தனை பேர் ஃபோன் பண்ணுறீங்க, பிரதர் கொஞ்சம் காசு கிடச்சா உடனே அங்கே போயிடறான் பிரதர், இந்த வருஷமாவது உன் பிள்ளை திருந்திட மாட்டானா, கண்ணீரோடு இருப்பீங்களே. ஆண்டவர் உங்களுக்கும் தான் எனக்கும் தான் சொல்கிறார். அவர் வருகை தாமதிக்கிறார்னு நினைக்கிறோம், வாக்கு தத்தத்தின்படி தாமதிக்கலை. ஏன்னா வாக்கு தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறவே மாட்டார். என்னாகமம் 23:19 பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷனே கிடையாது. மனம் மாறுவதற்கு அவர் மனுபுத்திரனும் கிடையாது. அவர் சொல்லி செய்யாமல் இருக்க மாட்டார். வசனித்த வார்த்தை கட்டாயம் என்ன செய்வார்? நிறைவேற்றியே தீர்வார். ஆனால் நாம் அதுக்கு தகுதிப்படணும். அதுக்கு தான் இன்னும் காத்திருக்கிறார். எப்படியாவது பிள்ளை திருந்திட மாட்டானா, எப்படியாவது என் பிள்ளை திரும்பி என்கிட்ட வந்துட மாட்டானா. ஏன்னா கெட்ட குமாரன் திரும்பி வரலையா, இளைய மகன் திரும்பி எல்லாம் வெறுத்து ஓடி போய் கடைசியில் பண்ணி மேய்க்கிற இடத்துல உணர்வு பெற்று திரும்பி வந்து, தகப்பனே உமக்கும் பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்த நீ அவனுடைய குமாரன் என்று சொல்லுவதற்கு தகுதி இல்லைன்னா, ஆனால் அவனை குமாரனாக வச்சார். இன்றைக்கு சொல்ல, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க. அவர்களால் அனுப்பப்பட்ட இயேசு இடத்துல விசுவாசமாக இருங்க. அவர் தான் சொல்றாரு, என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. யார் அதில் உள்ளே இருப்போம் வெளியே இருப்போம் தெரியாது. ஒரு கதை ஒன்றை வேடிக்கையாய் சொன்னார்கள். ஒரு விசுவாசி இருந்தார், ஒரு போதகர் இருந்தார், ஒரு பேராயர் இருந்தார். நல்ல கவனிங்க, இது கதை, அதுக்காக யாரையும் நான் புண்படுத்த சொல்லலை. ஒரு போதகர் இருந்தார், ஒரு விசுவாசி இருந்தார், ஒரு பேராயரும் இருந்தார். 3 பேரும் நல்லவங்க தான். ஆனால் மரித்து ஆண்டவரிடத்தில் போகும்போது நியாய தீர்ப்பு வந்துச்சு. நியாய தீர்ப்பு வரும்போது விசுவாசியை பார்த்து சொன்னார், உனக்கு ஒரு நல்ல வீடும் ஒரு காரும் தருகிறேன், இந்த பரலோகத்தை எப்போதும் சுற்றி சுற்றி வந்து நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்கலான்னார். போதகரை பார்த்து சொன்னார், உங்களுக்கு ஒரு சைக்கிளும் கூரை வீடும் தருகிறேன்னார். போதகருக்கு கோபம், நான் எவ்வளோ பிரசங்கம் பண்ணி இந்த விசுவாசத்தில் வர்றதுக்கு நான் என்ன பாடுபட்டேன் தெரியுமா? எத்தனை டாரி மீட்டிங், எத்தனை சுத்திகரிப்பு கூட்டம், பியூரிஃபை கூட்டம், இதெல்லாம் நடத்தி எப்படியாவது சுத்திகரிக்கணும். நான் குத்தி குத்தி கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணேன். இவனுக்கு காரும் வீடும், எனக்கு கூரை வீடும் சைக்கிளுமா? இது நியாயம் இல்லையா? என்ன நியாய தீர்ப்புன்னார். ஆண்டவர் சொன்னாராம், கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்கன்னாராம். பேராயர் நடந்து வந்துக்கிட்டு இருந்தாராம். எனக்கு கண்வாரில் யார் உள்ளே இருப்போம் யார் வெளியே இருப்போம் யாருக்கும் தெரியாது. நாம் ஒரு நாள் ஓட்டத்தை முடித்து போவோம்.
ஓட்டத்தை ஜெய முடல் நான் ஓடி ஜெயித்திடு. ஓட்டத்தை ஜெய முடல் ஓடி ஜெயித்திடு. விசுவாச பாதையில் சோராமல் ஓடிட. விசுவாச பாதையில் சோராமல் ஓடிட. பரலோகம் என் சொந்தம் என்று காண்பேனோ. பரலோகம் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. இதுதான் ஏக்கம். ஆனா அவர் சொல்லியிருக்கார், நான் பிதாவினுடைய வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன செய்வேன்? சொல்லி இருப்பேன். நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். சேர்க்கும் போது நாம உள்ள இருக்கமா வெளியே இருக்கமா? இதைத்தான் இன்னைக்கு உங்களோட பேச போகிறேன். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது. கேட்குறதோடு விட்டுறாமல் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. எத்தனையோ பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க, ஐயா நல்லா ஆறுதலாக இருக்கியாங்கிறீங்க. ஆண்டவருக்கு மகிமை. ஏதோ ஒரு கழுதை சும்மா நினச்சி அந்த கழுதை மேலே கொண்டு வஸ்திரத்தை விரித்தாங்க. இல்லாட்டி கழுதைக்கு யார் வஸ்திரம் போத்த போகிறா? அதை மாதிரி நீங்கள் அநேக சொல்கிறீங்க. கேட்கும்போது இந்த கழுதை ஒன்றுக்காகாமல் இருந்த கழுதை ஆண்டவருக்கு பயன்படுதுன்னு சந்தோஷப்படுகிறேன். நீங்களும் தொடர்ந்து இதற்காக ஜெபியுங்கள். இந்த நிகழ்ச்சி வருவதற்கு ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சிக்கு மட்டும் 5000 ரூபா செலவழிக்கணும். ஏன்னா அநேக தொலைக்காட்சி நீங்கள் பார்க்குறீங்க. தமிழனில் பார்க்கலாம், நித்தியம் தொலைக்காட்சியில் பார்க்குறீங்க, ஜாய் தொலைக்காட்சியில் பார்க்குறீங்க, மகிமையில் பார்க்குறீங்க, 316 பார்க்குறீங்க, இன்னும் ஜெயம் நெட்வொர்க் கூட அநேக நேரம் பார்த்து எனக்கு ஃபோன்லாம் பண்ணுறீங்க. இப்படி பல தொலைக்காட்சிகளில் பார்க்குறீங்க. ஒரு தொலைக்காட்சி கூட ஐயா சும்மா வராது. நெட்வொர்க்குக்கு பணம் கட்டணும். ஆண்டவருடைய சத்தியத்தை ஐயா எல்லா மக்களும் கேட்கணும். அதுதான் தாகம். இதற்கு நீங்களும் ஒரு நாள் அந்த சத்தியத்தை அறிவிப்பதற்கு ஒரு நாள் ப்ரோக்ராமை ஏற்கலாம். நான் சொல்லுவேன், கட்டாயமில்லை, விசனமாக இல்லை. அது மட்டும் இல்லை, எங்கள் சபைக்கு வந்து பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எங்கள் சபையில் 2 கண்ணுதிரி அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டும், அந்த ஆத்மாக்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு திருநெல்வேலி ஆலயத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கு நாங்கள் இருக்கிற இடத்துக்கு ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு வேனுக்கு மட்டும் வாரம் 4000 ரூபா செலவழிக்கிறோம். மாதம் 16000 ரூபா. ஆத்மாக்களை ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஒருவேளை 2 கண்ணும் தெரிஞ்சால் இவங்க எப்படியா வந்துடுவாங்க. இவங்க பார்வையில் இவங்களை கூட்டிகிட்டு வரணும். ஒவ்வொரு மாதம் 16000 ரூபா அதுக்கு செலவழிக்கணும். ஒருவேளை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் இந்த காரியத்துக்கு உதவலாம். பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரங்க மனசார அடக்கம் பண்ண வரமாட்டாங்க. ஏன்னா காசு போயிடும். இதுக்கு எப்போ ஒரு ஃபியூனரல் ஃபண்டு வச்சே இருக்கணும். திருநெல்வேலியில் பார்வையற்ற வயதானவர்கள் சில வாலிபர்களும் தங்கி இருக்கிறாங்க, உள்ளே தங்கி இருக்கிறாங்க. இவர்களுக்கு இன்னும் ஒரு அறை கட்டப்பட வேண்டும். அதுக்காக ஜெபிங்க. மதுரையில் இருக்கிற ஆலயத்தில் முந்தி பெண்களை வைத்திருந்தோம். பல சூழ்நிலைகள்னால வைத்திருந்தோம். ஓடு தான் போட்டிருந்தோம், ஹாஸ்பிட்டாஸ். அந்த ஓடுகளெல்லாம் 2004 போட்டது. 20 வருஷம் தாண்டி போனதுனால இப்போ அந்த ஓடுகள்லாம் சரிப்படுத்த முடியாமல் இருக்குது. நான் யோசிக்கிறேன், இனிமேல் திரும்ப ஓடு போடக்கூடாது, சென்ட்ரிங் போடணும். அதுக்கு அன்றைக்கி சொன்னாங்க 6 லட்ச ரூபா வேணுயான்னாங்க. ஆண்டவர் ஒரு 60 பேரை 10,000 ரூபா வச்சு எழுப்பணும். ஏன் ஆண்டவர் நினச்சா 20,000 வச்சு 30 பேர், 50,000 வச்சு எத்தனை பேர்? 30 பேர் எழுப்பினா போதும், 6 லட்ச ரூபா வந்துடும். அதே போல் 6 பேர் 50,000 வச்சா அதேமா 12 பேர் எழுப்பினா போதும். அல்லது என்னை ஆசீர்வச்சிருக்காரியா நான் தாரேன் அப்படின்னாலும் போதும்.
உங்களுடைய பெயரை இன்னார் கட்டி கொடுத்தார் என்று ஆண்டவருக்கும் தெரியும். நாங்கள் அதை ஒவ்வொரு நாள் ஜெபத்திலையும் நினைப்போம். அது மட்டுமல்ல, நீங்கள் எப்போவாவது டைம் கிடச்சா வந்து தாராளமாக பார்க்கலாம். பாருங்கள், சாலமோனுடைய கீர்த்தியை கேள்விப்பட்ட சேபாவின் ராஜஸ்திரி போய் பார்த்துட்டு சொன்னால், இவைகளின் பாதியாவது எனக்கு அறிவிக்கப்படவில்லைன்னு 1 ராஜாக்கள் 10:4 சொன்னாள். அந்தப்படி நீங்கள் வந்து பாருங்கள். கர்த்தர் ஏவினால் தாங்கலாம், கட்டாயமல்ல, விசலமாயல்ல. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பணமும் நிச்சயமாக ஆண்டவர் அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை குறைவில்லாமல் தருவார். அதில் எனக்கு நம்பிக்கை உண்டு. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் தாராளமாக காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். பிரதர் உதவணுன்னா எப்படி உதவ அப்படின்னு கேட்பீங்க. இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்குது, ஜிபே, ஃபோன்பே. அது மட்டும் இல்லை, நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னும் சொல்லுவேன். எனக்கு கணக்கு வைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டானா என்கிட்ட கேளுங்க, தாராளமாக உங்களுக்கு சொல்லுவேன். ஒரு ஃபோன் நம்பர் தானே இதில் அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 8438852500 இந்த நம்பர் அடித்து பாருங்கள். பர்திமேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு இருக்குது. அதே போல் 944255 அடித்து பாருங்கள். பர்திமேயு காஸ்பல் மினிஸ்ட்ரி ஃபார் பிளைண்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு இருக்குது. பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ்னு இருக்கும். நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், தாராளமாக உங்கள் ஜெப காரியத்தை சொல்லலாம். இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நீர் ஒரு நாள் வருவீர், இதுதான் எங்கள் எதிர்பார்ப்பு. அதை சீக்கிரம் உம்முடைய வருகை நிச்சயம் என்பதை அறிந்திருக்கிறோம். நாங்கள் அந்த வருகையிலே உம்மோடு இருக்கிறோமா, புறம்பே இருக்கிறோமா, அதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து இந்த வருஷத்தில் எங்களுக்குள் இருக்கிற தேவையற்ற குணங்கள், தேவையற்ற காரியங்கள் எல்லாம் மாறுவதற்கு கர்த்தர் உதவி செய்யும். இந்த வருஷம் முழுவதும் உம்முடைய கிருபை ஒவ்வொரு குடும்பத்திற்கும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு பெரியோருக்கும் சிறியோருக்கும் அனுகூலத்தை கொடுக்கட்டும். இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொருவருடைய முகம் எனக்கு தெரியாது, அவர்கள் எங்கெங்கே இருக்கிறார்கள் எனக்கு தெரியாது. அவருடைய குடும்பங்களை கர்த்தர் எந்த தீங்கும் இல்லாமல் போக்கிலே வரத்திலே, தங்கியிருக்கிற இடத்திலே, கையிட்டு செய்கிற காரியத்திலே, பிள்ளைகளுடைய கல்வியிலே கர்த்தர் துணை செய்யும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை இந்த வருஷத்தில் அமையட்டும். வியாதி படுக்கையில் இருப்போருக்கு விடுதலை கிடைக்கட்டும். நெடுநாள் ஐயா படித்துவிட்டு வேலை இல்லையே என்று கண்ணீரோடு காத்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று தவிக்கிற என் அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்தினாலே தீய பழக்கங்களுக்கு அடிமையாய் கிடக்கிற தன் பிள்ளைகளை குறித்து கண்ணீர் வடிக்கிற தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரும் களிப்பாய் மாறட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.